இந்திய பொருட்களுக்கு 50% வரி விதிக்கப்படும் என்ற அமெரிக்காவின் உத்தரவு நியாயமற்றது என்று ஒன்றிய அரசு தெரிவித்துள்ளது. புதிய வரி விதிப்பு என்பது அநியாயமான வர்த்தக ஒப்பந்தத்தை ஏற்க வைக்கும் மிரட்டல் முயற்சி என்று ராகுல் காந்தி கண்டனம் தெரிவித்துள்ளார். இந்திய பொருட்களுக்கு கூடுதலாக 25% வரி விதித்துள்ள அமெரிக்க அதிபர் டிரம்புக்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக ஒன்றிய வெளியுறவு அமைச்சகம் விடுத்துள்ள செய்தியில் அமெரிக்காவின் நடவடிக்கை நியாயமற்றது, நேர்மையற்றது என தெரிவித்துள்ளது. ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் இறக்குமதியை அமெரிக்கா குறிவைத்திருப்பது துரதிருஷ்டவசமானது என அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ள வெளியுறவு அமைச்சகம், பல்வேறு நாடுகளைப் போலவே தன் சொந்த தேசிய நலனுக்காக இந்தியா எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு அமெரிக்கா கூடுதல் வரிகளை விதிக்க முடிவு செய்திருப்பதை ஏற்க முடியாது என்று தெரிவித்துள்ளது. இந்தியாவின் இறக்குமதி சந்தை காரணிகளை அடிப்படையாக கொண்டு 140 கோடி இந்திய மக்களின் ஆற்றல் பாதுகாப்பை உறுதி செய்யும் ஒட்டுமொத்த நோக்கத்துடன் செயல்படுவதாகவும் ஒன்றிய அரசு விளக்கமளித்துள்ளது. எனவே இந்தியா தனது தேசிய நலன்களை பாதுகாக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்கும் என்றும் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதனிடையே 50% வரி விதிப்பு என்பது அநியாயமான வர்த்தக ஒப்பந்தத்தை ஏற்க வைக்கும் மிரட்டல் முயற்சி என எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கண்டனம் தெரிவித்துள்ளார். மேலும் பிரதமர் மோடி தனது இயலாமைக்காக இந்திய மக்களின் நலன்களை பலியாக்கிவிடக்கூடாது எனவும் வலியுறுத்தியுள்ளார். புதிய வரி விதிப்பு இந்தியாவை மிரட்டும் நடவடிக்கை என்று காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் பவன் கெரா கூறியுள்ளார். Over the last 11 years, what we've seen, the track record of our foreign policy, the track record of our diplomacy, the track record of our Prime Minister's own initiatives abroad, the diaspora events and so on and so forth, everything was targeted at highlighting the Prime Minister, projecting the Prime Minister and his personal image. இந்திய பொருட்களுக்கு 50% வரி விதிக்கப்படும் என்ற அமெரிக்காவின் உத்தரவுக்கு இந்தியா கூட்டணி கட்சிகளான திமுக, திரிணாமுல் காங்கிரஸ், உத்தவ் பாலாசாஹேப் தாக்கரே, சிவசேனா உள்ளிட்டவை கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.